भज मने प्रेमिक पद सुखदाई। भज मने प्रेमिक पद सुखदाई। भज मने माधुरी चित सुखदाई। भज मने माधुरी चित सुखदाई। भज मने प्रेमिक पद सुखदाई। भज मने प्रेमिक पद सुखदाई। भज भक्त जन मन शांति प्रदायक। शांति प्रदायक। भज भक्त जन मन शांति प्रदायक। भज भक्त कुल जन प्रेमदायक। भज भक्त कुल जन प्रेमदायक। भज मन प्रेमिक पद सुखदाई। भज मन माधुरी चित सुखदाई। प्रेमिक पद सुखदाई। भज नीचा उच्च काही दर्शक। भज नीचा उच्च काही अदर्शक। माधुरी मन हर प्रेमिक प्रियतम। माधुरी मन हर प्रेमिक प्रियतम। प्रेमिक प्रियतम। भज मन प्रेमिक पद सुखदाई। भज मन माधुरी चित सुखदाई। भजनानंद प्रेमानंदे लागो निरंतर। भावावेश निजानंदे नटना कर गुरुवर। नटना कर गुरुवर। भावावेश निजानंदे नटना कर गुरुवर। भज मन प्रेमिक पद सुखदाई। भज मन प्रेमिक पद सुखदाई। भज मन माधुरी चित सुखदाई। भज मन माधुरी चित सुखदाई। भज मन माधुरी चित सुखदाई। प्रेमिकेंद्र महाराज की जय। माधुरी रमण भक्त कोलाहल लाल की जय। भक्त कुतूहल लाल की जय। कश्चिद्देवो अमृतलहर्या अद्वयानन्ददाता। कश्चिद्देवो अमृतलहर्या अद्वयानन्ददाता। कश्चित् प्रेष्ठः भुविरवतरो शङ्करार्यः सुमूर्तो। कश्चित् प्रेष्ठः भुविरवतरो शङ्करार्यः सुमूर्तो। ज्ञानाचार्यो सुकृतसुगुणैः प्रेमिकेन्द्रस्वरूपो। ज्ञानाचार्यो सुकृतसुगुणैः प्रेमिकेन्द्रस्वरूपो। गीतानन्दं वितरति भुवौ। गीतानन्दं
वितरति भुवौ जीयते सत्कुलेशः कश्चिन्नाथो परिवृतपतिः योगिराजेति प्रोक्तः कश्चिन्नाथो परिवृतपतिः योगिराजेति प्रोक्तः गोत्राधीशो यतिवरवर्यो सच्चिदानन्ददाता सन्मुनीन्द्रः मम गुरुवरः प्रेमिकेन्द्रस्वरूपो सन्मुनीन्द्रः मम गुरुवरः प्रेमिकेन्द्रस्वरूपो बोधाचार्यो सुचरितफलैः बोधाचार्यो सुचरितफलैः जीयते देशिकेन्द्रः कश्चिद्देवो हनुमदनिलो भीमरूपी महेन्द्रो कश्चिद्देवो हनुमदनिलो भीमरूपी महेन्द्रो द्वैताब्धिः समहितकुलश्रीः तत्त्ववादप्रियेषु द्वैताब्धिः सह महितकुलश्रीः तत्त्ववादप्रियेषु स्वानन्दाब्धिः प्रथितविभवो प्रेमिकेन्द्रस्वरूपी स्वानन्दाब्धिः प्रथितविभवो प्रेमिकेन्द्रस्वरूपी द्वैतानन्दं वितरति भुवौ जेतु आनन्दतीर्थगाया कश्चिद्विजः मधुपकुलदीः विभुर्महावदन्यो भक्तोत्तमो अहितमदनो पूर्वाचार्यो कुलेन्दुः योगीश्वरो कुलवरविभुः प्रेमिकेन्द्रेति ख्यातो प्रेमानन्दं वितरति मगया प्रेमानन्दं वितरति महगा जीयते कृष्णसूरिः जीयते कृष्णसूरिः कश्चित् देवः अमृतलहर्या अद्वयानन्ददाता யாரோ ஒரு தேவத்தை அமிர்தமயமான பெரும் அலைகளினாலே அத்வயானந்தத்தை விதரணம் செய்பவர் கஷ்டித் பிரஷ்டஹா ஒரு உயர்ந்த உத்தமாதிகாரி புவிரவதரோ பூவுலகில் பிறந்து சங்கரார்ய சுமூர்த்தோ பகவத்பாதாளாகவே அவதாரம் பண்ணியவர் ஞானாச்சார்யோ சுகிருத சுகுணைஹி பிரேமிகேந்திரஸ்வரூபோ ஞானாசிரியனாக இருந்து கொண்டு தான் செய்த பூர்வ சுகிருதத்தினாலே நற்குணங்களின் ஓர் கடலாக இருந்து கொண்டு பிரேமிகேந்திரனாக வடிவெடுத்து வந்து கீதானந்தம் விதரதி புவௌ ஜீயதே சத்குலேஷகா கீதானந்தம் பகவத்வச்சனமான கீதையின் ஆனந்தத்தை தன்னுடைய பாஷ்யத்தினாலே உலகனைத்திற்கும் போதித்து இவ்விதமாக சத்குலத்தில் உதித்த சுபகரான அவர் விளங்குகின்றார். கஷ்யன்னாதோ பரிவிருத்தபதிஹி ஒரு உயர்ந்ததான ஒரு நாதன் தலைவன், பக்தர்களால் சூழப்பெற்றவன், யோகிராஜன் என்று அனைவர்களும் கொண்டாடும் உயர்ந்த மூர்த்தி. கோத்ராதீஷः யதிவரவர்யः சச்சிதானந்ததாத்மா தான் உதித்த கிருஷ்ணசூரிய வம்சத்திற்கு
ஒரு திலகமாக, ஒரு தினமணியாக இருந்து கொண்டு, எதிவரர்களுள் உயர்ந்தவனாக இருந்து கொண்டு சச்சிதானந்தத்தை விதரணம் செய்பவராக சன்முனிந்திரஹா மம குருவரஹா பிரேமிகேந்திரஸ்வரூபஹா, சன்முனீந்திரனாக இருந்து கொண்டு, உயர்ந்ததான மகா தபஸ்வியாக இருந்து கொண்டு, முனிவரியனான அவர் என் குருநாதனாக உருவெடுத்து பிரேமிகேந்திரனாக நம்முண்டே நடமாடி, போதாச்சாரியா, தான் பெற்றதை கற்றதை உற்றதை அனைத்தையும் கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடே சுச்சரித பலைஹி, உயர்ந்ததான சாரித்திரத்தின் பலத்தினாலே ஜியதே தேசிகேந்திரஹா, அவர் என்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கஷ்டித் தேவகா அனுமதனிலகா, இதற்கு முன்று 2 ஸ்லோகங்களிலே அவர்தான் சங்கராச்சாரியர், அவர்தான் பகவத் பாதாள், அவர்தான் கீதானந்தத்தை இதன் பாஷ்யத்தினாலே நமக்கு தந்தார் என்றும், அடுத்த ஸ்லோகத்தினாலே அவர்தான் பவிஷ்யத் ஆச்சாரியரான ஸ்ரீமத் ராமானுஜ முனீந்திரர் ஏதிவர வரியராக இருந்து கொண்டு துவைதானந்தத்தை நமக்கு தந்தவர், விசிஷ்ட அத்வைத்தத்தை நமக்கு போதித்தவர். தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்தினாலும் அமிர்தம் என்ன அமிர்தக்கடலான பெரும் ரச்சனைகளினாலும் கைங்கரியங்களினாலும் பல்வேறு இடங்களிலே பல்வேறு பெரும் பெரும் திருப்பணிகளை செய்தவர் எவரோ அந்த ராமானுஜரேதான் இன்று நம்மிடையே இருந்து சென்றிருக்கின்றார். கஷ்டித் தேவோ ஹனுமதனிலோ பீமரூபி மகேந்திரஹா, ஒரு தேவன், வாயுதேவன், அவனேதான் ஹனுமாராகவும் அவனேதான் வாயுவாகவும் அவனேதான் பீமஸ்வரூபமாகவும் பீமரூபியனாக இருந்து கொண்டு, துவைதாப்தி சஹா மஹித குலஸ்ரீ தத்வவாதோ பிரியேஷா, துவைத மதத்தின் பெரும் கடலாக, தத்துவவாதத்தின் கடலாக இருந்து கொண்டு உயர்ந்த குலத்திலே தோன்றியவராக, தத்துவவாதத்திற்கென்றே தன்னை அர்ப்பணித்தவராக, ஸ்வானந்தாப்தி சதஸ்தப்தனாக இருந்து கொண்டு, பிரதீத விபவோ பெரும் மங்களமயமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற மங்கள விக்கிரமாக இருந்து கொண்டு, அவரேதான் பிரேமிகேந்திரஸ்வரூபி, பிரேமிகேந்திரனாக இன்று நம்மிடையே உலவு வருகின்றார். துவைதானந்தம் விதரதி புவௌ, துவைத்த மதத்தின் தத்துவ கோட்பாடுகளை, தத்துவவாதத்தை உலகத்திலே போதித்து, ஜேதுஹு ஆனந்த தீர்த்தஹா, அவர்தான் ஆனந்த தீர்த்தராக மத்வாச்சாரியராக இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுகின்றார். எவர் மத்வாச்சாரியரோ, எவர் ராமானுஜாச்சாரியரோ, எவர் சங்கராரியரோ, அவர்தான் பிரேமிகேந்திர ஸ்வரூபியாக அனைத்தும் கற்று அறிந்து உணர்ந்து தெளிந்து அனுபவபூர்வமான அமிர்தமயமான வாக்குகளினாலே தீஞ்சுவை மிக்கதான ஞானம் பொதிந்த திருவாக்குகளினாலே நம்மை காட்டு அருள்பவர். அரங்கனுக்கே ஆட்பட்டான் தொண்டர் ஸ்ரீரங்க பட்டரம், அரங்கனுக்கே ஆட்பட்டான் தொண்டர் ஸ்ரீரங்க பட்டரம், அரங்கனருளால் ஸ்ரீரங்கத்திலோர் சிறுவீட்டமைந்ததால், அவ்வரங்கனின் அடிவாரத்திலிருந்து பல காலம் தங்கி பணி செய்திட, அரங்கனின் சங்கல்பத்தால் தந்தார் அண்ணாவிற்கு அனைத்துமேயே. அரங்கனுக்கே ஆட்பட்டவர் பெரும் தொண்டர் ஸ்ரீரங்கபட்டர் என்ற மகனீயர் தாயாரின் சன்னதியிலே நியதமாக பகுகாலம் கைங்கரியம் செய்த ஒரு பெரிய வியக்தி, மகா வியக்தி. அவருடைய நிர்யாணமான பிறகு அவருடைய பெரும் மாளிகையை, திருமாளிகையை பூட்டி வைத்திருந்தனர். சத்காரியங்களுக்கு மட்டும் அதை அனுமதி தந்து நடத்த ஹேத்துவாக ஒரு ஆலயம் அங்கே இட்டனர். இவ்வமயம் பாரத யாத்திரை முடித்து அவ்வப்பொழுதெல்லாம் ஸ்ரீரங்கத்திலே பல்வேறு பக்தர்கள் வீட்டிலே தங்கி பஞ்ச உஷத்காலத்திலே ரங்கேஷமாம் பாஹி ரங்கேஷமாம் பாஹி ரங்கேஷமாம் பாஹி ரங்கப்பிரபோ என்ற நாமாவளிகளோடு பக்தர் குழாம் சூழ 4 பெரிய வீதிகளையும் சுற்றி வலம் வருவார். என்று எனக்கு நீ இங்கேயே தங்கி உன்னை கொண்டாட வரம் தருவாய் என்று யாச்சித்த வண்ணம் இருக்க, இந்த ஸ்ரீரங்க பட்டரின் பேரன் வெளிநாட்டிலே நித்தியவாசம் செய்ய சென்று விட்டான். வீடு பூட்டியிருந்தது. இவர்களோ பல்வேறு இல்லங்களை கண்டு இது அமையுமா என்ற நிலையிலே அரங்கன் அருளாலே அவர்களுடைய ஞாதி ஜனத்திலே ஒருவர் அண்ணாவிடம்
அபரிமிதமான பக்தி கொண்டிருந்தவர் இவ்விஷயத்தை அண்ணாவுக்கு தெரிவிக்க பரனூரிலிருந்து உடனே கிளம்பி செல்கின்றார். அரங்கா, என் பிரார்த்தனைக்கு செவிசாய்த்து விட்டாயா என்று அடிமனத்திலிருந்து ஒரு கூக்குரலிட்டு அங்கிருந்தே பெரிய கோபுரத்தை நமஸ்கரித்தார். வீட்டுக்கு சென்று பார்த்தார். அத்தியந்த சோபமயமான உன்னதமான ஒரு திருமாளிகை, எங்கும் தாயாரின் வாசம் வீசும் ஒரு அருமையான ஒரு தவசியின் வீடு. இது அமைந்தால் நன்றாக இருக்குமே என்று மனதிலே நினைத்தார். ஆனால் தாயாரை சந்தித்து பிரார்த்தித்து கொண்டு வந்தார். இரு வீட்டாருக்கும் பேச்சு அமைந்தது. ஆனால் அந்த ஸ்ரீரங்க பட்டர் ஒரு வார்த்தையை கூறிவிட்டு சென்றார். தன் குலத்து உதித்த தன் குலவழி செம்மல்களுக்கு, யாராவது ஒரு உயர்ந்த உத்தமாதிகாரி மகா தபஸ்வி தாயாரிடம் ஈடுபாடு கொண்ட, அரங்கனிடம் அடிமை கொண்ட உயர் மனம் கொண்டவராக இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பின் அவர்கள் தரும் பணத்தை ஏற்றுக்கொண்டு தந்துவிடு என்று ஒரு ஆணை சமர்ப்பித்து விட்டு சென்றார், மறைந்தார். அவ்வாறே அவர்களுடைய ஆணை இவருக்கு ஞாபகம் வர அந்த பேரனும், சுவாமி தேவர் எதை சமர்ப்பித்தாலும் ஏற்க தயாராக இருக்கிறேன் என்று கூற, அண்ணா பல்வேறு பிரமுகர்களிடம் விசாரித்து எது இன்றைய நிலையிலே தர சம்மதமோ அப்பணத்தை அவருக்கு தர, அரங்கன் சங்கல்பத்தினாலே அந்த பெரிய ரங்கபட்டர் வசித்த வீடானது அண்ணாவின் வசமாயிற்று. அண்ணிலிருந்து அந்த அரங்கனின் பவனம் எண்ணற்ற குடும்பங்களுக்கு அண்ணா வந்து தங்குவதினாலே, ஒரு தசமி அன்று பரனூர் வந்துவிட்டால் தசமி காலை வருவார், ஓய்வெடுப்பார், மாலை அனைவருக்கும் தரிசனம் தருவார். பரனூர் மக்கள் அனைவரும் குழுமி விடுவர். எங்கும் நாதமயமான மகாமந்திர ஜபம், தீங்குரலை கேட்பார். அங்குற்ற அனைவரையும் விசாரிப்பார், நலம் விசாரிப்பார், ஆசீர்வதிப்பார். ஏகாதசி தோறும் தன் திருக்கரங்களாலே திருமஞ்சனம், அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம், சாயங்காலம் உபன்யாசம், ராத்திரி விடிய விடிய பஜனை. பின்னர் ஒரு காலத்திலே அரங்கனின் ஆணையாலே தசமி தோறும் இரவு மகாமந்திர கூட்டு வழிபாடு என்று ஒன்றை ஆரம்பித்து பஞ்ச உஷத்கால பர்யந்தம் அது தொடர்ந்து நடைபெற்று, உடனே ஸ்நானாதிகள், பிரபோதனம், அபிஷேகம், மதியம் தீர்த்த பிரசாதம், சாயங்காலம் உபன்யாசம், இரவு திவ்யநாமம், துவாதசி அன்னைக்கு உஞ்சவிருத்தி, அது முடிந்து தீர்த்த பிரசாதம். பின்னர் ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் வந்து விடுவார். ஸ்ரீரங்கத்துக்கு வந்துவிட்டால் ஏதாவது ஒரு சப்தாகமோ நவாகமோ ஒத்துக்கொண்டிருந்தால் அதை செய்வார், அல்லது தாயாரின் சன்னதிக்கு நித்தியம் நடந்து செல்வார். யாராவது பெரிய பட்டர் வந்தால் அவர்கள் கண்ணில் பட்டு வாரும் பெரிய பெருமாளை செவிக்கலாம் என்று அழைத்தாலே ஒழிய, கோடானு கோடி ஜனங்கள் வரிசையில் நின்று கொண்டு ரங்கா ரங்கா என்று கதரும் நிலையை கண்டு மனமுருகி அங்கிருந்தே செவித்து விட்டு வந்து விடுவார். ஆனால் பட்டர் மூலமாக பகவான் ஆக்ஞை பிறப்பித்தால் அடுத்த கணம் அரங்கனின் சன்னதியிலே கண்டு அவனை மனதாரக் கண்டு மகிழ்வார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன், கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன், என் உள்ளம் கவர்ந்தானை, அண்டர்கோள் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள், அண்டர்கோள் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள், மற்றொன்றினை காணாவே, மற்றொன்றினை காணாவே என்று பாணரின் திருவாயமுதத்தை பாடினால் பாணபட்டராகவே ஆகிவிடுவார். இவ்வாறு அரங்கனுக்கே ஆட்பட்டு ஸ்ரீரங்க வாசம் அவருக்கு லபித்தது. அனைத்தும் பரமனருள் அவனன்றி அணுவுமசையாது, தினையளவும் சந்தேகமில்லை, தாயாரி அருளிந்ததன்றோ, ஆனாய் அரங்கத்தம்மா நின் கருணை கீழேது, தீனன் உன் அடி புகுந்தேன் அழித்திடு பவம் இதையே, பவவருஷம் பொன்விழா கண்டார் பரமனருளாலே,
தாரண வருஷம் 70 கண்டார் கோலாகனுக்குகந்த விஜய வருஷம் 80 கண்டார் பட்டாபிஷிக்தனாகி ஜய விஜயாளாக ஹரிரங்கன் துணை நிற்க நாளதிலே நாள்தோறும் ஸ்ரீமத் பாகவதம் இராமாயணம் கீதையோடு நாளது வீணாக்காது ஸ்ரீபக்த விஜயம் பிரவச்சனமும் நாள் காணாது இதிஹாச புராண வேதமத உபன்யாசமுமே நாம் பெற்ற பேறு கழித்தோம் ஆஸ்திகராகவே ஆஸ்திக மதப்பயிர் சிலிர்த்தழ செய்வித்தார் ஸ்ரீ அண்ணாவே நாஸ்திகம் பிரமத்வேஷம் தெய்வத்வேஷம் அகன்றிடவும் சுஸ்திரமாய் நாம பிரச்சாரம் நாமகோஷத்தோடு உபன்யாசமும் விஸ்தாரமாய் கேட்டிட நாம் பெரு பெற்றோம் ஈடெய்த வீதிதோறும் வீடுதோறும் காலம் தோறும் வீதி தோறும் நகரம் தோறும் நாடு தோறும் ஞானந்தோறும் கதீதனை அம்பிதானும் ஆடே பாடி அரங்கா அரங்காவென உலகெங்கும் முழங்கிடவே ஓடியாடும் குருநாதன் காலத்தில் வாழ வேறென்ன வேணும் அமுது இங்கே பெயர் பெற்ற நம் குருநாதன் காலத்தில் நாமும் வாழ வேறென்ன வேணும் அமுதிங்கே ஆராவமுதனே அடியேன் உடலம் என் பால் கரைந்து கரைய வாராதான் வந்தாயோவென மாறாதுரைக்கும் பரனுரை பதிகள் பாரோர் புகழும் வடமலை நாடு தென்னாட்டுடனே எழாறு கோலம் கண்டார் சோழ பாண்டிய பதியாவும் ஆழ்வார் போலே நமதண்ணல் அனைத்தும் பரமன் அருள் என்று நிர்பரோ நிர்பயோஸ்மி என்று வாழ்ந்து வந்தார். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பதிலே மகாவிஸ்வாசம் கொண்டவர். தினையளவும் சந்தேகமில்லை. தாயார் அருளிந்தார் என்றோ. தாயார் அருளினாலே ஸ்ரீரங்கவாசம் நித்தியவாசம் ஆயிற்று. ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் இவருடைய வாசஸ்தலமாயிற்று. நிதமும் அரங்கனை காண செல்கிறாரோ அல்ல, தாயாரை சென்று செவித்து வருவார். அங்கு கம்பநாட்டாழ்வான் அரங்கேற்றிய கம்பராமாயண மண்டபத்திலே அமர்ந்து தியானத்திலே இருப்பார். யாராவது அர்ச்சக சுவாமி வந்து பெரிய பெருமாள் செவிக்கலாம் வரீரோ என்று பிரார்த்தித்தால் அடுத்த கணம் சிறு குழந்தையைப் போல் மேல் துண்டை எடுத்து இடுப்பிலே கட்டி கொண்டு ஓடுவார். அனவரதம் தாயார் நினைவாகவே இருப்பார். பல்வேறு லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் இவர் வாயிலே வந்த வண்ணம் இருந்தது. அபினவ வியாசராக இவர் இருந்தார். புராணாதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான ஸ்லோகங்களை சொல்லும் திறமை கொண்டிருந்தார். ஒரு முறை ஈசானம் ஜகதோஸ்ய என்ற ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே தாயார் சன்னதியிலே போனவுடன் ஜகதோஸ்ய என்ற பதம் வந்தவுடனே வாய் ஸ்தம்பித்து விட்டது. மேற்கொண்டு சொல்ல இயலாது திகைத்தார். லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் அனுசியூதமாக வரக்கூடிய என் வாக்கிலே ஏன் இந்த ஒரு ஸ்லோகம் வராமல் மறந்து போகின்றது என்று व्यसनத்தோடு திரும்பி வந்தார். வீடு வரும்பொழுது அவ்வாறே சொல்லிக்கொண்டே வந்தார். ஈசானாம் ஜெகதோஸ்ய வெங்கடபதேஹே என்று இருக்கின்றது.
திருமலையப்பனுக்காக செய்யப்பட்ட ஸ்லோகத்தை படிதாண்டா பத்னியான என்னிடத்திலே வந்து கூறலாமா என்று அவள் எடுத்தோதுமா போலே இவருடைய வாய் அன்று ஸ்தம்பனம் ஏற்பட்டு செய்ய இயலாது தவித்தார். இவ்வாறு அநேக லீலைகளை தாயார் இவருடன் செய்து அருளினார். அது தாயார் வைபவம் என்றும் அர்ச்சாவதார அனுபவம் என்றும் பல்வேறு தலைப்புகளை ஆங்காங்கே இவர் கூறிச் செல்கின்றார். ஆனாய் அரங்கத்தம்மானின் கருணைக்கு ஈடேது. ரங்கேஷமாம் பாஹி ரங்கேஷமாம் பாவிஹி ரங்கேஷமாம் பாஹி ரங்கற்பவோ என்று பஞ்ச உஷக்காலத்திலே பெரிய 4 மாடவீதிகளை தன்னுடைய சுஜனங்களாகிய பக்தர்களுடன் ஆடிப்பாடி திளைப்பவர் திருவடிவாரத்திலேயே ஒரு ஸ்தானத்தை கொடுத்தானே என்று நின் கருணைக்கு ஈடேது என்று வியக்கின்றார். தீனன் உன் அடிபுகுந்தே அழித்திடு பவமிதையே என்று உயர்ந்ததான திவ்யதேச வைபவத்தை செய்து அரங்கனுக்கே சமர்ப்பித்தார். ஆவணி ரோஹிணி பவ வருஷம் அன்று சேத்ரிச்சைஞலூரிலே 1934 வருடம் அவதரித்தனம் குருநாதர் அடுத்த பவ வருஷம் பொன்விழா கண்டருளினார். அதன் பின்னர் 10 வருடம் கழித்து தாரண வருஷம் தனியிலே பீமரத சாந்தியை செய்து கொண்டார். கோலாகனுக்கே ஆட்பட்ட ஜீவனாக தான் வாழ்ந்து விஜயம் வருஷம் தனியிலே 80ஆம் ஆண்டு நிறைவு விழாவை மிக அழகாக விமர்சையாக 80 நாட்கள் நாமசங்கீர்த்தனம், 80 நாட்கள் வேதபாராயணம், 80 நாட்கள் உபன்யாசம், அழகாக மகாபாரதம் தனை செய்து நம் கண்ணுக்கும் மனதிற்கும் விருந்தாக இருந்த குருநாதர் பட்டாபிஷிக்தனாகி ஜெய விஜயாளாக ஹரியும் ரங்கனும் கூட துணை நிற்க இந்த வைபவங்கள் யாவும் மிகச் சிறப்பாக கண்டோர் மனதிற்கும் கண்களுக்கும் பெரும் விருந்தாக அமைந்தது. வார்த்தைகளினால் சொல்ல இயலாத உயர்ந்ததான ஞானானுபவம். அது குருநாதர் நமக்களித்த பிரேமானுபவம். அவர் தந்தருளிய உயர்ந்ததான பொற்காலம் தனிலே நீ இருக்கின்றாய் என்பதை சுட்டிக்காட்டுவது போல் அமைந்தது. நாள்தோறும் ஸ்ரீமத் பாகவதம் தன்னை உபன்யசிப்பார், அல்லது இராமாயணத்திலே உயர்ந்த சில கட்டங்களை எடுத்துக்கொண்டு உபதேசிப்பார், அல்லது பகவத்வஜனமான ஸ்ரீகிருஷ்ண கீதையின் பாஷ்யத்தை விஸ்தாரமாக கூறுவார். அது சங்கர பாஷ்யமோ உத்வ பாஷ்யமோ ராமானுஜ பாஷ்யமோ எதிலும் கையாண்டு அதிலே உயர்ந்ததான தீர்வின் எல்லையை கண்டருளிய அதை நமக்கு போதித்த மகனீயர் நம் குருநாதர். ஒரு நாள் கூட வியர்த்தமில்லாத பொழுதாக பக்த விஜயம் முதலாவற்றை எழுதி அதை பரமனுக்கு சமர்ப்பித்து அதை பிரவச்சனம் செய்யலானார். எண்ணற்ற சதகங்கள், எண்ணற்ற கிரந்தங்கள், வியாசத்துல்யமான ஸ்லோகங்களை செய்து மகான்கள்லாம் விளக்கும் விதத்திலே அவை அமைந்தன. நாள் காணாது இவர் செய்த அவருடைய இதிகாச புராண வேத மத உபன்யாசங்களை விஸ்தாரமாக கூறுவதற்கு வேத விஞ்ஞானம் என்ற தலைப்பிலே அவர் செய்தருளியதோ ஆகட்டும், ஸ்ரீமத் பாகவதமோ ஸ்ரீமத் ராமாயணமோ ஸ்கந்த புராணமோ சைவர்களின் 63 நாயன்மார்களின் சரித்திரங்களோ அல்லது பக்த விஜயமோ அல்லது உயர்ந்ததான பாகவத தர்மசாஸ்திரமோ அல்லது வேத விஞ்ஞானம் முதலான கருத்து மிக்கதான ஆழ்கருத்துக்களை கொண்டதான விஷயங்களோ சார்வ மத சம்மதமாக தான் வித்வான்களுக்கு ஆங்காங்கே ரகசியமயமான விஷயங்களை எடுத்தோதி வேதாட்சரங்கள் அனைத்தும் நாமமயமானவை என்பதை போதேந்திராவுடைய வழி நின்று போதித்து நாம் பெற்ற பேரு கழித்தோம் ஒரு ஆஸ்திகராகவே இருப்பதினால் ஆஸ்திகராக இருந்து குரு கட்டாட்சத்துக்கு ஆளாகி குருநாதனால் ஆக்கி தரப்பட்டு அவர் பின் நிழலென தொடர்ந்ததால் அல்லவோ நமக்கு இன்றளவும் இப்பேற்பட்ட மகத்தான பொக்கிஷத்தை ஓரளவாக அனுபவிப்பதற்கு பாக்கியம் பெற்றிருந்தோம். ஆஸ்திக மனப்பயிர்களுடைய காலத்திலே சிலித்தெழுந்தது என்றால் அது பரமசத்தியம். அண்ணாவே நாஸ்திகம், பிரம்மத்வேஷம், தெய்வத்வேஷம் இவற்றை அரும்பாடுபட்டு அகற்றினார். எங்கும் ஆஸ்திக மதப்பெயர் செழிக்க வழிவித்திட்டார். சுஸ்திரமாக நாமப்பிரச்சாரம் செய்வதை நியதமாக கொண்டிருந்தார். நாமகோஷத்தோடே உபன்யாசமும் செய்வார். திவ்யதேசங்களெல்லாம் நலிந்து போக அவற்றை தகுந்த உத்தமாதிகாரிகளை கொண்டு சம்பிரோக்ஷணாதிகளை செய்து அங்கேயே ஒரு வேத பாடசாலையை நிர்மாணம் பண்ணி, ஆகம பாடசாலையை நிர்மாணம் பண்ணி, பாகவத பாடசாலையை நிர்மாணம் பண்ணி எண்ணற்ற திருப்பணிகள் பல்வேறு இடங்களிலே பல்வேறு நிலைகளிலே அனைத்தையும் நிரீட்சணம் செய்து அவற்றை பூர்த்தி செய்வித்து இந்த சம்பிரோக்ஷணாதி வைபவங்களுக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்று ஏகாந்தமாக ஒரு சில அணுக்கத் தொண்டர்களோடு பரனூரிலே நித்தியவாசம் செய்த பண்ணம்.
எப்பேற்பட்ட திருப்பணிகள், எப்பேற்பட்ட மகத்தான பொருட்செலவு, எப்பேற்பட்ட பாடசாலைகள் நிர்மாணம், எப்பேற்பட்ட ஆஸ்திக மத பயிர் செழிக்க ஆங்காங்கே வேரூன்றி நிற்குமா போலே செய்த இம்மகனியருடைய காலத்திலே நாம் அவருடைய உபன்யாசாதிகளை விஸ்தாரமாக கேட்டிட என்னதான் பாக்கியம் செய்தோமோ என்று வியக்கத் தகுந்த விஷயம்தான் எங்கும் காண கிடைக்கின்றது. வீடுதோறும், காலந்தோறும், ஞானந்தோறும், வீதி தோறும், கிராமம் தோறும், நகரம் தோறும் அப்பா கதி இதுதான் என்று இயம்பிடும் நாமாவதாரமாகவே இருந்தார். ஆடிப்பாடி அரங்காய் என உலகெங்கும் முழங்க செய்தார் ஓடியாடும் குருநாதன். இவ்வாறு திவ்யதேசங்களுக்காக உழைத்த குருநாதன், ஆஸ்திக மதப்பழியை செழிக்க உழைத்த குருநாதன், திருமதஸ்தர்களும் சம்மதமாக ஏற்று அருளும் குருநாதன், மடாதிபதிகள் எல்லாம் கொண்டாடும் குருநாதன், பாகவதோத்தமர்களை கௌரவிக்கும் குருநாதன், சிறு குழந்தை பாடினாலும் அமர்ந்து அதை தாளம் போட்டு ரசிக்கும் குருநாதன், இஷ்டஞ்சர் ஜனங்களுக்கு சர்வேஸ்வரன், பரனூர்வாசிகளுக்கு வைகுண்டபதி, ஞானிகளுக்கு ஞானியாக இருப்பான், ஞானிகளுக்கெல்லாம் அரசனாக இருந்தான், மதிஹீனர்களுக்கும் புத்தியை போதித்து உயர்ந்த ஞானானுபவத்தை வழங்கும் நாமப்பிரச்சாரத்திலே ஈடுபட்டார். இவருடைய காலத்திலே நாம் இருந்தோம் என்று நினைத்தாலே நமக்கு முக்தி. அண்ணாவை சேர்ந்தவன் என்ற ஒரே ஒரு காரணத்தினாலே ஒரு பாகவதனை ஆசிரியித்தால் வீடு பேறு தருவோம் என்று அரங்கன் சத்தியப்பிரமாணம் செய்துள்ளதை நினைத்தே நாம் சுகமயமாக வாழலாம். ஆறாவதே அடியேன் உடலும் நின்பால் உறைந்து கரைய வேணும். அமுதனுடைய சந்நிதியிலே எப்பொழுதும் தன்னை மறந்து அந்த பஞ்ச ஆயுதங்களையும் ஏற்றி நிற்கின்ற அந்த திருக்கோலத்திலே சொக்கி போவார். மாறாதான் வந்தாயோ என்று வினவுவது போல் இருக்கும் அவருடைய திருக்கோலம். மாறாது உரைப்பான் பரமன். பரன் உரைகின்ற திவ்யதேசங்கள் அனைத்தையும் தேடி தேடி நாடி நாடி ஓடி ஓடி திருக்கைங்களையும் செய்து திருப்பணிகளை செய்து தரிசனார்த்தம் அவ்வப்பொழுது அதை செய்து பரமனே கூப்பிட்டு அனுப்பி அவருடைய தரிசானந்தத்தை தந்த நாட்கள் எண்ணற்றவை. பாரோர் புகழும் வட நாடு, மலைநாடு, தென்னாடு, சோழநாடு, பாண்டிய திருப்பதிகள் அனைத்தையும் மீண்டும் மீண்டும் ஓடி 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 செய்து வடக்கே வடமதுரை தண்ணிலே பிருந்தாவனத்திலே ராதா முரளிதரனுக்கு ஒரு நிகுஞ்சத்தை அமைத்தார். மதுரையிலே கள்ளழகர் தனக்கு சேவை செய்த குரேஷர் வாழ்ந்த அந்த கண்ணு தெரியாத நிலையிலே குரேஷர் வாழ்ந்த அவ்விடத்தை வாங்கி இன்றும் அமுதனுக்கு அந்த சுந்தர பாகுவுக்கு இரவு சயனோத்சவத்திற்கு க்ஷீரமும் பெரும் கூடை நிறைய துளசி தளமும் சொல்கின்றது. அது ஒரு நியத கைங்கரியமாக ஏற்பாடு செய்தார். அதுபோல் காஞ்சியம்பதியிலே ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்தினால், ஸ்ரீரங்கத்திலோ தாயாரே தந்துவிட்டாள், பரனூரில் பரமாத்மா கோலாகரனே தந்துவிட்டான். இவ்வாறு எங்கும் ஸ்தாபனங்களை ஏற்படுத்தி என்றும் தான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன் பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி தன்னை ஸ்மரிப்பது எவ்வாறு சத்தியமோ அதுபோல் தன் ஹிருதயாகாசத்திலே ஒளிந்திருக்கின்ற திருமலை வெங்கடப்பனோ, திருமலையப்பனோ அல்லது அரங்கனோ, பெரிய பிராட்டியோ, தேவப்பெருமாளோ அல்லது திருக்குறுங்குடி அம்பியோ, ஆழ்வார் திருநறைகளே உரைகின்ற ஆச்சாரியவரியரோ அல்லது தானுகந்த திருமேனி தமருகந்த திருமேனி என்று உலகம் கொண்டாடும் எம்பெருமானிடம் ஈடுபாடு கொண்டு எம்பெருமானாரின் இந்த விதேசத்துங்கள் அவர் கைங்கரியம் செய்தது போல் தானும் இங்கே ஏற்றி காட்டினார் என்றால் நவலேசத்தில் தானும் எம்பெருமானாருக்கு சளைத்தவரல்ல என்பதை வாழ்ந்து காட்டினார் ஆச்சாரிய புருஷர். அவ்வாறே வியாசதுல்யமான கிருதிகளை மலைமலையான சாஸ்திரங்களையும் செய்தருளினார். அதை நமக்கு விஸ்தாரமாக போதித்தருளினார். ஆஸ்தே தேசிக சரணம் குருநாதர் திருவடி நமக்கு கிடைத்து விட்டது. ஆஸ்தே கிமபி ததீட்சிதம், கருணா கடாட்சத்தினால் நம்மை அவர் நினைத்ததும் நமக்கு கிடைத்து விட்டது. ஆஸ்தே கிமபி ததுக்தம், மலை பலவையாக அவருடைய உபன்யாசங்கள் பெரும் பொக்கிஷங்கள் நமக்கு கிடைத்து விட்டது. ஆஸ்தே கிமதப்பரம் ஜன்மசாபல்யம், ஜன்மசாபல்யத்திற்கு இதைவிட வேறு என்ன வேண்டும் என்ற ஒரு நினைவு ஒன்றே போரும். அவருடைய ஸ்வரூப தியானமும் அவருடைய அமிர்தமயமான திருவாக்கின் தியானமும் அவருடைய திருப்பணிகளும் அவருடைய ஓய்வு ஒழிச்சல் இல்லாத அலைச்சலும் இதற்கு நடுநடுவே நம் போன்ற சிறார்களையும் மதித்து வீட்டிற்கு வந்து அனுகரித்து செல்லும் அப்பாங்கும் நாம யாத்திரைகள் அனைத்திலும் கலந்து கொண்ட வைபவங்களும்
அந்த காலத்திலே கோவையிலே செய்தருளிய ஆடி மாசத்து உபன்யாசங்களைப் போல் இங்கு சென்னையிலே மேற்கு மாம்பலத்திலே அவர் செய்த 80 நாட்கள் விழாவும் எதுவும் நினைக்க தவிட்டாத இன்பம் விளைந்தூறும் உயர்ந்த தீஞ்சுவை மிக்கதான சோலை என்றார். பழமுதிர் சோலையிலே நாமும் ஒரு பிரமரமாக இருந்து அவருடைய திருவடி கமலத்தை வலம் வருவோமாக. व्यासावतारगे वेद उद्धारके वासितानन्दपदसकलेशगे वासुदेवामूर्ति पुरन्दर विठ्ठलगे दासर गायिवा श्री रुक्मिणी रमणगे जयमङ्गलं नित्य शुभमङ्गलम्. जय सद्गुरुनाथ महाराज की.